ஒரு நிமிஷம் சார், இப்படியே நம்ம டிபார்ட்மெண்ட் வழியாக போயிடுவோமா? என்ன விஷயம்? அப்படியே நேராக போகலான்னு பார்த்தேன். பழைய இடத்துல பார்க்கணும் ஆசையாகும். பல இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது சார். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. Welcome to 26th Annual Day and Founders Day celebration. Now our chief guest Mr. Rama will give a valuable speech. குட் ஈவினிங் எவரிபடி. பயப்படாதீங்க, நான் இங்கிலீஷ்லலாம் பேச மாட்டேன், தமிழில் தான் பேசுவேன். என்ன ரொம்ப போர் அடிக்குதா? இப்போவே பாதி பேர்த்த காணோம், எகிரி குதித்து ஓடிட்டிங்களா? நானும் ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்தேன், ஆடிட்டு பாடிட்டுலாம் இருந்தேன். பட் என்னோடய காலேஜ் லைஃப் கொஞ்சம் வித்தியாசமானது. நான் பிறந்தது வளர்ந்ததுலாம் கிராமத்தில் தான். என்னோட இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது இந்த காலேஜும் ஒன்று. உங்கள் வயசில் நான் எப்படி இருந்தேன்னா, டேய் ராமு, என்னம்மா இன்னைக்கு +2 ரிசல்ட் தானே? ராமு பார்த்துட்டானா? என்னமோ தெரியல, ரிசல்ட் வந்தது கூட தெரியாம கிணத்தடியில உட்காந்துருக்கான். டேய் ராமு, இங்க வாடா. என்னடா ராமு, ரிசல்ட் பார்த்துட்டியா? இல்லை, நான் இனிமேல் தான் ஸ்கூலில் போய் பார்க்கணும். ஸ்கூலில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடியே பேப்பரில் பார்த்துடலாம். பேப்பரில் பார்க்கலாமா? என்னென்ன சொல்கிறீங்க? ஒரு ரிஜிஸ்டர் நம்பரை கொடு. ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு எப்படி நான் பார்க்குறது? வா போய் பார்ப்போம். ராமு, ஒரு ரிஜிஸ்டர் நம்பரை சொல்லு. 26,510,40. இதா இருக்குண்ணா. ராமு, நீ பாஸ் ஆயிட்ட. ஹலோ, என்னண்ணா ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? நான் ஊருக்கு வந்துட்டேன்டா, அம்மா வந்தா சொல்லிடு. சரிண்ணா. செமஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. பையன் எப்படி படிக்கிறாங்க? என்ன நீ தான் சொல்ற,
நோட்டை பார்த்தா ஒண்ணுமே இல்லை, தப்பு தப்பா போட்டுட்டு இருக்கேன் நான். ரெட்டிங்கா மாறுது நோட்டு ஃபுல்லா. சார் ப்ரோக்ராமிங் ஃபர்ஸ்ட் டைம் எழுதாம கொஞ்சம் இதாக சார். அப்படியா? கிளாஸ் நடத்துறது புரியலையா? அதெல்லாம் புரியுது. இல்லை அது எதுவும் மாற்றணுமா? இல்லை சார், நல்லா தான் சார் இருக்கு. அதெல்லாம் புரியுது சார். படிச்சுருவாங்களா பசங்க? சார் படிச்சோம். வேற எதுவும் சொல்கிறாங்களா? இல்லை சார், ஒன்றும் சொல்லுங்கள். அப்படியா? எனக்கு நோட்டை திருத்திட்டு தான் ரொம்ப டவுட்டாகவே இருக்கு. படிச்சிடலான்னு சொல்கிறேன். படிச்சோம். சரி பார்ப்போம். அப்புறம் அந்த நோட்டு மட்டும் கொஞ்சம் ஏய் என்ன வேணும்? யாரு நீ? ஒன்றும் கேட்காம இல்லாமல் ஸ்டாஃப் ரூம் வந்துட்டா? கேட்டு வர்றது கிடையாதா? செகண்ட் இயர் போனோம். செகண்ட் இயர் கிளாஸா? கிளாஸ் ரூம் மேலே தான், மேலே போயிருவியா? சரி சார். பூங்குத்தம்மா ஏன் குத்தம்மா, யார நானும் குத்தஞ்சொல்ல. அந்த பட்டன் அமுக்கு வைப்போம். ஆனாச்சா அவ்வளோ ரொம்ப சிம்பிள்ப்பா. அரை நேரம் தான் இருக்கு, ஒரு புதன் வச்சு முடிக்கணும். என்ன எஸ்டி டைவ் ஸ்டூடியோ நடிச்சிட்டு இருக்க? சரி வந்தேன். ஏய் என்ன ராமு இன்னும் டைப் பண்ணிருக்க? என்ன 3 இன்க்ளூடு? அது ஆஷ்பா 3க்கு மேல இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் அமுக்கிக்கணும், அப்புறம் 3 அமுக்கணும். என்ன விழுதா? அந்த கீபோர்ட்ல நீ பார்க்கணும் மேல. ஒரு சிபியூ ஓபன் பண்ணா ஆல்ரெடி ஒர்க்கிங்கோட சிபியூ வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரைட்டா. இந்த சிபியூல பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் எங்கே போடலாம் இந்த காலத்துல இருந்து சபா இப்பவே கண்ணை கட்டுது. இந்த மெம்பர் டேட்டாக்கு வேலையை நம்ம விஸ்லேஸ் பண்ணணும். அப்ப அதை விஸ்லேஸ் பண்றதுக்காக அந்த கன்செப்டார் அப்படிங்கறத நம்ம டிக்ளேர் பண்ணணும். இப்படிலாம் இருந்த என்ன ஒரு நல்ல ஆளாக்குனது இந்த காலேஜ் தான். ஸோ நீங்களும் இந்த காலேஜை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்களும் ஒரு நாள் பெரிய ஆளாவீங்க. தேங்க்யூ.